இன்னைக்கு 2 இமேஜ் வந்து செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு சந்தில். என்னது என்ன அப்படின்னா வாட்டர் பாட்டில் சின்ன சின்ன சனிக்கிழமை வாட்டர் பாட்டில் இப்படிலாம் பேசாது தம்பி. ஏன்னா சொல்கிறேன் அப்படி பேசுறதுக்காக சொல்கிறேன். சரி ஓகே. குட்டி குட்டி வாட்டர் பாட்டில்ஸ் வந்து இந்த பேக்கேஜா அதில் வந்து அசிங்கமாக ஒன்று வந்து இருக்குது. என்னது என்ன அப்படின்னா சீமா ஏர் கலப்பைய தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு ஒரு சின்னம் ஒன்று வாங்கினாங்க இல்லையா? அது விவசாய சின்னம்டா. அதே ஏன்டா சுற்றி உழைச்சி இப்படி சொல்கிற? விவசாய சின்னமா? எனக்கு பார்த்தா சீமானுக்கு முறுக்கு மீசை வச்சது மாதிரி தான் அவங்க அதை விவசாயிங்கிறாங்க. ஆமாம் அவனுங்க சொல்கிறாங்க, நமக்கு தெரில அது என்னன்னு. அதான் அந்த பாஜகவிடம் வீழ்ந்து விட்டு மண்டிட்டு பிச்சை எடுத்தாங்கல்ல அந்த சின்னத்தை. இதை நம்ம சொல்லலை, பிசிறு ஃபேமஸ் நத்தம் சிவசங்கரே சொல்லியிருக்காப்புல. ஆமாம் நாங்கள் பாஜக கிட்ட வரைஞ்சு கொடுத்து தான் வாங்கணும் அந்த சின்ன. நாங்கள் வச்சு காரியம் சாதிச்சுக்கிட்டோம், நாங்கள் கேட்டோம், பிஜேபி வச்சு நாங்கள் சாதிச்சுக்கிட்டோம் அதை அப்படின்னு வெக்கம் இல்லாம சொல்ற ஒரே கூட்டணி இந்த கூட்டணி தான். நாங்க கேட்டோம், அவங்க கொடுத்தாங்க, நாங்க வரைஞ்சு கொடுத்தோம், நாங்க காரியம் சாதிச்சுக்கிட்டாங்க. அதான் நாங்க வந்து பிஜேபி அரசு வச்சு சும்மா ஒண்ணு வச்சுக்கல, வச்சு காரியம் சாதிச்சுக்கிட்டோம். இல்ல நாங்க வரைஞ்சு கொடுத்தோம், எங்களுக்கு அவங்க சின்னத்தை கொடுத்தாங்க அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாருல. அந்த சின்னத்தை வந்து அந்த போத்தல்கள்ல, பிளாஸ்டிக் நெகிழி போத்தல்கள்ல. பிளாஸ்டிக் போத்தல் இல்லையா? ஆமா நான் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், பிளாஸ்டிக் பாட்டில் இல்லையா? ஆமா, இல்லை குட்டி குட்டி பிளாஸ்டிக் போத்தல்களில் சுற்றி ஒரு வியாபாரத்தை ஒன்று நிகழ்த்தி இருக்கிறார். ஓஹோ, நிஜமாலுமே போத்தல் தான். அப்படியா? ஆமாம். இப்போ இந்த மாதிரியான பிளாஸ்டிக் போத்தல்களை எங்கேயாவது பார்த்தா மூத்த ஜோம்பி என்ன பண்ணும், என்னென்ன இதுக்கு முன்னாடி பேசி இருக்குது. அப்போ இப்போ மட்டும் எப்படி நீங்கள் போட்டீங்க? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? அந்த கேள்வியோட மொத்த தொகுப்பு தான் இந்த வீடியோ. என்னது என்னது செங்கல் தேவைப்படும் நினைக்கிறேன். ஒரு ஓரமா இருக்கட்டும். நீங்க இல்ல தேவைப்படும். என்னது பிளாஸ்டிக் போத்தல்ல சின்னத்தை ஒட்டி இருக்கட்டும், கொஞ்சம் ஓரமா இருக்கட்டும். அப்படி ஓரமா இருக்கட்டும். பொசுக்கு இப்படி மாறிட்டீங்களே? இல்ல இல்ல, சும்மா இதா இருந்துச்சு, கல்லு தட்டு பிடிச்சி சோத்துல எடுத்து வச்சிருக்கேன். இல்ல இப்ப நான் கேக்குறேன், தெரியாம கேக்குறேன், இதுக்கு முன்னாடி இவங்க என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்க. என்னென்ன பேசியிருக்கானா? பேசக்கூடாதான் பேசி வச்சிருக்காங்க. வர வாய் தான் இருக்குது, கேட்கறதுக்கு தான் காது இருக்குதுன்னு விளாண்டு காப்புல பூந்து. இப்ப இது என்ன? இப்போ இந்த மாதிரி 2 இமேஜ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு அதில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு புதுசாக பாஜக கொடுத்த அந்த சின்னம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த சின்னம் இருக்குது அப்படின்னா ஒரு சின்னத்தை ப்ரொமோட் பண்றது தானே. இல்லை இப்போ இந்த சின்னம் இருக்கு அப்படிங்கிறனால இப்படி கால் மேலே கால் போட்டு பார்த்தீங்களா சத்யா? இது இந்த பாட்டில இருந்து இப்போ ஒரு பாட்டில் 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து வருகிற லாபம் பாக்கியராசன் குழுக்கு ஒரு 3 ரூபா 74 பைசாவுக்கு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா விக்கிறது பாத்தீங்கன்னா 10 ரூபா 11 காசுக்கு. லாபம் எவ்வளவு தெரியுமா? 7 ரூபா விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 7 ரூபானா 1 லட்சம் பாட்டிலுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பாத்துங்க சத்யா. இது மட்டும் கிடையாது. இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு மூத்த அண்ணியாருக்கு ஒரு காசு போகுது, இளைய அண்ணியாருக்கு ஒரு காசு போகுது. இது மட்டும் கிடையாது, பாக்கியராசன்ல இருந்து மாமா பையில இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஷேரிங் போகுது. ஏன் இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும்? இது வந்து நம்ம பேச வேண்டியது வந்து இது இல்ல, இது வேற இல்ல. இப்பெல்லாம் பேசுறதுக்கு நம்ம ஊருக்கு எங்க சங்கர் கிடையாது. அதனால வந்து இதை வைத்து இவர்கள் வியாபாரம், அவங்க சின்னத்தை தானே ப்ரமோட் பண்றாங்க, அதுதானே நம்ம பேசணும். ரொம்ப சிம்பிளான கேள்விதான். நம்ம இப்படிலாம் பேச போறது கிடையாது. அது வந்து சும்மா கூட கொடுத்துக்கிட்டோம், நீர்மோர் பந்தல்ல கூட அதை வச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு அவங்க கொடுக்கட்டும், இல்லை அந்த சின்ன பாஜக கொடுத்த சின்னத்தை அவன் ப்ரொமோட் பண்ணிக்கிறது கூட பண்ணிட்டோம். ரைட், நான் கேட்க பாஜக சின்னன்னு சொல்லிட்டு கூடாது. கட்சியே பாஜக கட்சி தான், சின்னத்தை மட்டும் நான் என்ன தனியா சொல்றது? அதுதான் அந்த சொல்றாப்புல, நத்தம் சிவசங்கரே சொல்றாரு. ஆமாங்க பாஜக வச்சுதாங்க வாங்கணும், பாஜக வச்சிருக்கீங்க என்னங்க இப்ப அப்படின்னு அவனே சொல்றது. நான் என்னமோ சொல்ற மாதிரி ஏன்ட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுவாரு, நாங்க குடும்பம் தான் நடத்துறோம். ஆமா அப்படித்தான். இப்ப என்ன அப்படி ஊரே சொல்லுது வச்சிருக்காங்க, இல்ல நாங்க குடும்பம் தான் நடத்துறோம். அந்த மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். நான் சொன்னது உங்களுக்கு கொல்லாம போச்சா? இப்ப கேள்வி என்னன்னா, உங்களுடைய கொள்கை என்ன? அது அவர் வாயாலே சொல்றாரு. இப்ப கேளுங்க. பாலித்தீனையும் பிளாஸ்டிக்கையும் தடை செய்யாது நீங்க எப்படி குப்பையை ஒழிப்பீங்க? அவ்வளவு நெகிழி பாலித்தீன் சீட்டு. இந்த பாலித்தீன் என்பது மக்கி மண்ணோடு மண்ணா போவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுங்கிறான். எவனுக்கும் சரியான கணக்கு தெரியல. ஒருத்தன் 5 லட்சங்கிறான், ஒருத்தன் 5000 ஆண்டுங்கிறான், பல ஆயிரம் ஆண்டு விடுங்க. ஆனா எப்படி நம்ம பார்க்க போறது இல்லை.
இந்த பாலித்தீன் சீட்டு அப்படியே இப்படி கிடக்கும். செங்கல் எடுங்க, அந்த செங்கல் எடுங்க. வன்முறை தவறு, வன்முறை தவறு இல்ல. நான் இப்ப வன்முறைக்கு சொல்லுவேன். இந்த இதில் வெயிட்டா தூக்க முடியாத இல்ல. நீர்மோர் பந்தல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆடுது பாரு. பொசுக்கு இவ்வளவு பெரிய வெயிட் எடுத்து இல்ல. நீர்மோர் பந்தெல்லாம் போடுறதுக்கு ஏதாவது முட்டு கொடுக்கறது, கட்டை சூடுறதுக்கு ஆகும், அதனால கொடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. என்னென்ன பேசிருக்காம பாருங்க தம்பி. அதுதான் ஒரு இது பேசுறதுதான் தம்பி. ஒரு ஜாலியா ஒரு இடத்துல கும்பலா இருந்தாங்கன்னா அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு, ஒரு கல்டிவேட் பண்றதுக்கு, ஒரு இது பண்றதுக்கு, ஒரு பேசுறதா, இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு பேசுறதா, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்திருப்பீங்க நீங்க. என்ன நீங்க இல்ல இதெல்லாம் கூட ஒரு ஃபேமஸான வசனம் ஒன்று இருக்கு தெரியுமா? சீமாண்டி பேசுறது. என்னது? தண்ணீர் வந்து தட்டுப்பாட்டில் இல்லை, அது ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்ப சொல்லி யாரு கட்டுப்பாட்டில் இருக்கு? இப்ப நீ பேசுற மாதிரி நாங்களும் பேசுனா லியோ, இந்த மாதிரியான மொத்த வாட்டர் கேன் பிசினஸும் சிமெண்ட் தான் இருக்குல்லையோ அப்படின்னு பேச முடியுமா? பேசுனா அது ஏதாவது அறிவார்ந்த விஷயமா இருக்குமா? தண்ணீர் தட்டுப்பாட்டில் இல்லை, கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ உங்க கட்சிக்காரன் கட்டுப்பாட்டில் உங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு பேசலாம். எதுக்கு மூலம் ஒழிச்சோம்னு தெரியப்படுத்தான். ஆனா ஒழிக்க முடியாது. தமிழோட சிறப்பு அது, கலைஞரோட சிறப்பு அது. இவன் அதெல்லாம் ஒழிச்சுட்டீங்கன்னா அரசியலே இருக்காது, இவனே இருக்க மாட்டான். சரி, இப்ப இவ்வளவு பேசியிருக்கான்ல, இந்த போத்தல்களை பாத்தீங்கன்னா ஒருத்தன் 15 வருஷம்ங்கிறான், ஒருத்தன் 15,000 வருஷங்கிறான், இன்னொருத்தன் 15 லட்சம் வருஷங்கிறான். எது என்ன நம்பர்னு தெரியல. அந்த இது நெகிழி மக்குறதுக்கு, பிளாஸ்டிக் மக்குறதுக்கு. சரி ரைட்டு, அது இப்போ பல வருஷமா சில இது வந்து மக்காதுன்னு வச்சுக்குங்க, அது உண்மைதான். ரைட்டு, ஓகே. இப்போ நீங்கள் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்களா உங்கள் சின்னத்தை ப்ரொமோட் பண்ணுறது, பாஜக கொடுத்த அந்த சின்னத்தை ப்ரொமோட் பண்ணுறது கொடுத்துட்டு இருக்கீங்களா? இது எப்படி குடிச்சு முடிச்சோடனே காற்றுல மக்கிடுமா, இல்லை தூக்கி போட்டோடனே மண்ணில் போட்டு மக்கிடணுமா? இல்லை எப்படி மக்கும் அது? மக்காது. ஏன்னா மங்குனி எப்படி மக்கும்? மக்கும் அது இல்லை. ஒவ்வொன்றும் தூக்கி போட்டோன்னே நீங்கள் கேட்ச் பிடிச்சி கொண்டு வந்து வருது பாரு நல்லா. அது மட்டும் இல்ல, இது ஒரு பாட்டில் தயாரிக்க எவ்வளவு தண்ணி ஆகுது தெரியுமா? ஒரு இல்ல அது எல்லாம் முன்னாடி. நான் என்ன கேட்கறேன், நெகிழி பயன்படுத்தினாலே ஒரு இன்டர்வியூக்கு போறான், அந்த இடத்துல வந்து குடிக்கிறதுக்கு வந்து வச்சிருக்காங்க, அதை எடுத்து இன்னொரு போத்தல் பார்த்தீங்கன்னா அப்படின்னு போற இடத்துலலாம் இதே ஒரே வசனம் தான். என் பேரு சூச, நான் திங்கிறது சோத்த உன வைக்க போறேன். 10 வருஷமா ஒரே வசனம். எங்க போனாலும் இந்த இப்ப செங்கல் சைக்கோக்கெல்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி வாட்டர் பாட்டில பார்த்துட்டா வாட்டர் பாட்டில் சைக்கிள் டக்குன்னு எடுத்து இந்த போத்தல் இருக்குல்ல அப்படின்னு ஆரம்பிச்சிடும். ஒரே வசனம். அப்புறமா இங்க மீட்டி பேசிட்டு இருக்கோம். இந்த சுத்தி இந்த பாருங்க, இந்த போர்டெல்லாம் பாருங்க, இந்த எழுத்து எல்லாம் பாருங்க, என்ன இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க, என்ன இதுல இருக்கு பாருங்க, அதுல இருக்கு பாருங்க, ஏன்னா தமிழ்ல இருக்கு. தமிழ் எங்க இருக்குது? தமிழ் எங்க இருக்குதும்பா? தமிழ் எங்க இருக்குது? முதல்ல உன் புள்ள படிக்கிறான்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல், அங்க இருக்குதா தமிழ்? அதை போய் அடிச்சு உடைப்பியா? அங்க தமிழ் ஜோமி முக என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியுமா? எங்கேயாவது போய் நின்று இந்த வடநாட்டு தொழிலாளர்கள் வந்து யாராவது கடை வச்சிருந்தாலோ இல்ல நம்ம ஆளுகள் ஏதாவது இங்கிலீஷ்ல கடை வச்சிருந்தாலும் அடிச்சு நொறுக்கி தமிழ்ல மாத்துற. என்னது தமிழ்ல மாத்துற? அடுத்த வாட்டி கடை இருக்காதுங்கிறாங்க. இப்போ உங்க புள்ள படிக்கிற ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இங்கிலீஷ்ல தானே இருக்கும், அங்க போய் மாத்து. நீ மாத்து பேசுவியா? இப்ப இதெல்லாம் என்ன வேணா பேசுவ நீ. அப்ப பாஜக கொடுத்த உன் சின்னத்தை நீ ப்ரமோட் பண்றதுக்காக உன் கொள்கையை தூக்கி காத்துல பறக்க விட்டுருவ இல்லையா? உன் கட்சிக்காரன் நீ சொல்ற நான் மதிக்கலையா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். ஒன்னும் உனக்கு கொள்கை கிடையாது, மேடை பேச்சுக்கு ஒரு ஃபேன்சியா பேசி விட்ட. அப்படி இல்லைன்னா உன் கட்சிக்காரன் நீ சொன்ன விஷயத்த மதிக்காம வாட்டர் பாட்டில் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான், இல்லை வாட்டர் பாட்டில் போட்டு பிரச்சாரம் பண்றான். ஏதோ ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். எது உண்மைன்னு நீ சொல்லு. ஏதாவது ஒன்று ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க. கொள்கை தான் தம்பி, கொள்கைங்கிறது கிடையாது. அதுதான் கிடையாது. சரி, இது போய் தொலை. ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கான்? ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு என்ன? ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்க 35,000 லிட்டர் தண்ணி வேணும். ஏதோ ஒரு நம்பர் அளந்து விடுவோம் ஆளு. அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இவரு தான் சொன்னாப்புல. நம்ம இவரு ஃபேக் ஐடி அரவிந்த் இருக்காப்புல, அவரு தான் ஒரு வாட்டி எடுத்து போட்டாப்புல. என்ன தெரியுமா, இவன் சொல்ற கோட்லாம் உண்மையானதான்னு பார்த்தா ஒண்ணு கூட உண்மை இல்லை. ஹிட்லர் சொன்னதை வந்து மார்க்ஸ் சொன்னாருமா, விளாடிமிர் புட்டின் சொன்னதை வந்து ஏங்கல்ஸ் சொன்னாருமா, ஒரு தடவை இவரு நம்ம ஸ்டாலின் சொன்னதை வந்து ட்ரம்ப் சொன்னாருமா. இவரு நம்ம மத்துவ சத்தியா இருக்காருல்ல, அவர் ஒரு தடவை இன்டர்வியூ பேசிட்டு இருக்கும்போது சீமானை பத்தியா தான் கேட்டாங்க. சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஒரே கோட்டை ஸ்டாலின் சொன்னாருன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கான், மார்க்ஸ் சொன்னார் ஒரு இடத்துல சொல்லியிருக்கான், அதே கோட்டுங்க அதே வந்து லெனின் சொன்னாருன்னு சொல்லியிருக்கான். 3த்துக்கு என்கிட்ட வீடியோ இருக்கு, நான் காட்டிட்டுமா அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரே வசனம் தான். எங்கேயாவது வந்து உலக தலைவர்கள் பொன்மொழிகள் அதை மனப்பாடம் பண்ணிடுறது. மனப்பாடம் பண்ணிட்டு யார் எதாவது சொன்னாலும் இல்லை, அடிச்சு விடு. பார்த்து இப்பெல்லாம் வந்து காசு அதிகமாக வேணும், காசு அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காக பாரதிதாசன் பாட்டு பாரதியார் பாட்டுலாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா இது காம்படிஷன் ஜாஸ்தி ஆகுதுல்ல.
அப்டேட் பண்ணிக்கணும். இப்ப காசு கொடுக்குறாங்கன்னு கேட்பாங்கல்ல, நீ என்னதை பேசுன, மேடையில் என்ன பேசுன நீ, அதனால ஒரு பாரதியார் பாட்டு டெய்லி ஒரு பாரதிதாசன் பாட்டு படிச்சு வச்சுக்கலாம், போய் அடிச்சு கொடுறாங்க, வழக்கம் போல விசில் அடிக்கிறாங்க, எதையும் கேட்காம சாயந்தரம் வேலை வெட்டிலாம் போகாம கையில உட்காந்துருவாங்க, கை தட்டுறது மட்டும். அவங்க பாவம், அவங்கதான் வளர்றதுக்கு காரணம். சரி, இவன் இவ்வளவு பேசுறான்ல, இவன் போடுற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா? இந்த கருமத்தை நான் ஏன்டா பாக்கணும்? பாக்குறேன். இப்பெல்லாம் மோஸ்ட்லி ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. புது புது சட்டைகள், டி-ஷர்ட், அது தொப்பி வர சமயத்துல அடிடாஸ் டி-ஷர்ட், பூமா டி-ஷர்ட், அப்புறம் இந்த பேண்ட்டுக்கு ஏதோ ஒரு கம்பெனில சொன்னாங்க, அது என்ன கம்பெனி கூட எனக்கு தெரியல. அப்புறம் ஸ்கெச்சஸ் ஷூ செருப்பு எல்லாமே வந்து கார்பரேட் இல்ல. இடையில தான் போய் இந்த பணங்களை குடிக்கிறேன்ட்டு, பணம் பதனி குடிக்கிறேன்ட்டு குரூப்பா போய் நின்னுட்டு ஏதோ என்னது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி நின்னாங்கல்ல, எல்லா பேரும் பிராண்டா தான் போடுவோம் நாங்க. எல்லாமே அடிடாஸ், ஸ்கெச்சஸ், என்ன வெறுப்பேத்ததுன்னு வைக்கிறாங்க. இல்ல என்னன்னா பேசுறப்பெல்லாம் கார்பரேட் ஒழிப்பு, கார்பரேட் உலக முதலாளி அப்படி இப்படிங்கிறது, போறது பூரா பிராண்டு. என்னங்க அவங்க அரசியல் கார்பரேட் ஒழிப்பு பேசிட்டு எந்த கம்யூனிஸ்டாவது இந்த மாதிரி போட்டு நீ பாத்துருக்கிறியா? கார்பரேட் அரசியல் முதல்ல கொள்கை பேசுறபடி தாண்டா கொள்கை இருக்கணும், கொள்கைப்படி தான் நடக்கும். அது எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு அதாவது என்ன நினைச்சுக்கிட்டான், நாங்கள் வந்து நடந்து கொண்டே தான் அரசியல் பேச வேண்டுமா, நாங்கள் வந்து வேட்டி கட்டி கொண்டே கிழிந்த போய் நீ அதுதான் பேசுறா, நீ அப்படிதான் நடந்தாகணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், என்னைக்காவது விசேஷ நாள், இந்த பொங்கல், இதை தவிர என்னைக்காவது வேஷ்டி கட்டி பார்த்துருக்கீங்களா? அத்தனை லட்சம் லிட்டரு செலவாகுதுல. இப்போ நான் தெரியாம இருக்கிற இந்த ஜோம்பிகள்கிட்ட ஜீன்ஸ் பேண்ட் செய்யறதுக்கு அவ்வளோ செலவாகுதுன்னா, கொன்ன ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் நம்ம ஆட்டு மூத்திரத்திலேயே செஞ்சு கொடுக்குறாங்க, அதுக்கு இதே தண்ணியான செலவு பண்ணிருப்பாங்க. கொன்னன் சொல்ற லாஜிக் கரெக்ட்னா இது கரெக்டா இல்லையா? அப்ப பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு அதே லிட்டர் தண்ணி தானே வந்திருக்கும்ல, அப்ப அதையே நீங்க பயன்படுத்துறீங்க. சொன்ன கொள்கையில் அப்படி ஒரு இதுவா இருக்கிறது இல்ல. கார் பயன்படுத்த கூடாதுமா, இவன் காரை பயன்படுத்துவான். காருக்கு என்ன காசு சொல்லியிருக்கான், ஒரு காரை செய்யறதுக்கு 50,000 லிட்டர் தேவைப்படும். அதனால அமெரிக்காவில் கார் தயாரிப்பதில்லை, அதனால இங்க இருந்து கார் தயாரித்து அனுப்புகிறார்கள். அண்ணன் வீட்டுல எத்தனை கார் இருக்கு தெரியுமா? தெரியல. 3 கார் வச்சிருக்கான். அதாவது குடும்பத்துல மொத்தமே இருக்கிறது 4 பேர் இல்லையா? சீமாண்டி, மூத்த அண்ணி, 2 பசங்க இல்லையா? 4 பேருக்கு எதுக்கு 3 காரு? 4 பேருக்கு எதுக்கு 3 காரு? காய்கறி வாங்க போலாம், கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க போகணும், அது குச்சி முட்டை வாங்க போலாம், அதெல்லாம் தேவைப்படும்ல. அதெல்லாம் தேவைப்படுமா? இப்ப அந்த காரு எந்த மூத்திரத்துல செஞ்சிருப்பான்? இல்ல கேட்பானா மாட்டேனா? அது காரு இதே போல தண்ணியில தான் செஞ்சிருப்பான். ஏன்னா இவன் தான் மேடையில சொன்னான், நம்ம சொல்லல. அதே சீமான் தான் மேடையில சொன்னாப்ல, கார் செய்யறதுக்கு அத்தனை தண்ணி தேவைப்படும் அப்படின்னாப்ல. இல்ல இப்ப உன் கார் வந்து தண்ணியில செஞ்சதா இல்ல கழுகு மூத்திரத்துல செஞ்சதா? தண்ணியில தான். ஏன்னா அதை பேசும்போது தண்ணி சாப்பிட்டுட்டு தான் அவரு சொன்னாப்ல. அதே தண்ணி சாப்பிட்டுட்டு தான் அண்ணன் சொன்னாரு. அதனால அது எவ்வளவு தண்ணி நமக்கு தெரியாது. அது எவ்வளவு தண்ணி சாப்பிட்டு சொன்னாப்லையோ அப்பதான் நமக்கு தெரியும். இதை எடுத்துக்க முடியும். அப்ப உங்க அண்ணன் எதுக்கு அந்த காரை பயன்படுத்துறான்? காரை பயன்படுத்தக்கூடாது. கார் பயன்படுத்தாம நீங்க சொன்ன மாதிரி நடந்து போ, உருண்டு போ, ஓடி போ, தெற்கே போ, வடக்கே போ, கிழக்கே போ, எப்படி வேணா போ. இதுல அதாவது இவங்க சொல்ற பேசுற அரசியலுக்கும் நடந்துக்கிற அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது என்னைக்குமே முன்னாடி. சரி, நான் என்ன கேட்கிறேன், இது வந்து இவ்வளவு தூரம் எடுத்து வச்சு பேசணுமா? அவங்க வந்து ஒரு சின்னத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக அதை கையாண்டுருக்காங்களே, அதை போய் இது பண்ணுவோம். ஊரில் இருக்கவங்க ஏதாவது ஒரு விசேஷத்துலேயோ ஒரு கவர்மெண்ட் மீட்டிங்கில் அங்கேயே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில், ஏன் இவன் இன்டர்வியூ எடுக்கிற சேனலில் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாலே அப்படிங்கிறது. இப்போ உன் கட்சி சின்னத்தை இது பண்ணும்போது மட்டும் நீ பண்றன்னா, ஏன்னா அதான் யதார்த்தம் இல்லையா? யதார்த்தமா டக்குன்னு இது பண்ணா அப்படிதான் பயன்படுத்த முடியும். அப்ப அதுக்கு பயன்படுத்துறதுக்குலாம் அதுக்கு ஒரு பிராண்ட் ஒட்டி, அது ஒரு கார்பரேட், அதுக்கு பின்னாடி அரசியல், அதுக்கு பின்னாடி இவங்க அவங்கன்னு பேசுறல. அப்ப உனக்கு வரும்போது மட்டும் நீ அமைதி. அது மட்டும் இல்ல, இந்த தண்ணி தயாரிக்கும் மிஷினுக்கு தெரியுமா, நீ ஒவ்வொரு சொட்டு தண்ணி இருந்து எடுக்கும் போதும் அந்த மிஷினுக்கு உண்டான காசு அமெரிக்கால உள்ளவனுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசுனீங்களா? இப்ப அப்புறம் எப்படி அமெரிக்காக்காரன் காசு கொடுக்குற? இப்ப பியூரிஃபையர் வாட்டருக்கு எது கொடுக்குற? சரி, இப்ப இதையும் விட்டுருவாங்க. இப்ப இவங்க சமீபத்தில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க கோயம்புத்தூர்ல. அந்த கூட்டத்துல நாங்க வந்து நெகிழி போத்தல்களே பயன்படுத்த மாட்டோம், அங்க வர்றவங்களுக்குலாம் நாங்க வந்து டேங்கர் லாரியை கொண்டு வந்து அதுல இருந்து பைப் கனெக்ஷன் செட்டப்லாம் பண்ணி, இப்போ அந்த இமேஜஸ்லாம் போட்டு விடுங்க, இப்போ நாங்கள் சொல்ல ஃபுல் ஸ்க்ரீனில் வரும், அந்த இது செட்டப்பை பயன்படுத்தி இப்படி தான் நாங்கள் தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கள. இப்படி ஒரு நீர்மோர் பந்தலோ,
இல்லை இப்படியான ஒரு செட்டப் ஏதோ ஒன்று நீங்களே இன்னோவேட்டிவாக யோசிச்சு அப்படி ஒரு செட்டப் பண்ணி அதில் உங்கள் சின்னத்தை பாஜக கொடுத்தவங்க சின்னத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிங்களேன், யார் கேட்க போகிறா? அப்படி பண்ண வேண்டியதானே? அப்போ அங்கே மட்டும் அதாவது இவங்க இங்கே ஏதாவது ஒரு புதுசாக ஸ்டண்ட்டை போட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இவங்க இது பார்த்தீங்களா நாங்கள் கொள்கை தெளிவோடு நிற்கிறோம், நாங்கள் வந்து இவ்வளோ உறுதிப்பாடாக நிற்கிறோம் அப்படின்னு பேசுறது. இப்போ இதெல்லாம் எங்கே போச்சு? கேட்பனா மாட்டேனா? அப்போ இதெல்லாம் எங்கே போச்சு? அப்போ இப்போ வந்து சுற்றுச்சூழல் பாசறை உறங்குகிறதா? இப்போ வந்து இது நான்குங்களரோட சுற்றுச்சூழல் பாசறை வந்து உறங்குகிறதா? கேள்வி கேட்போமா இல்லையா? அப்போ உனக்கு லாபகமாக மட்டும் நீ என்ன வேணா பண்ணுவ, கொள்கை உறுதிப்பாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை உனக்கு தேவையானதப்ப நீ இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிற, அது தேவையில்லாதப்ப நீ அது கொள்கை செய்யக்கூடாதுங்கிற. அதான் சொல்றது யதார்த்தமா மக்கள் பயன்படுத்தும் போது கில்ட் பண்றது, இவனுக்கு தேவைப்படும் போது அது லாபமா வச்சுக்கிறது. இவன் எல்லாத்துக்குமே அதான் சொல்லிருக்கான். இது ஜீன்ஸ் பேண்ட் காரு, இது ஜீன்ஸ் பேண்ட் போடாம இருக்கியா போடுற, கார் வச்சுக்காம இருக்கியா நீ வச்சுக்கிற, உன் சொகுசுக்கு எல்லாம் பண்ற, பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாம இருக்கிறியா, ஃபாரின் பிராண்ட். இதே போலதான் ஒரு பையன் இப்போ சமீபத்தில் அந்த பையனுக்கு வந்து ரொம்ப குட்டி பையனாக இருக்கான். அந்த பையனுக்கு வந்து காலில் வந்து இதை கட்டி விட்டு பனைமரம் ஏற விட்டு அந்த வீடியோ எடுத்து எல்லாம் கை தட்டி, இங்கே உள்ள வீடியோ தானே அது? ஆமாம் இவனுக்கு பண்ணதான் கை தட்டி வந்து ரசிச்சுட்டு இருக்கானுங்க. அதில் ஒருத்தலாம் வந்து போஸ்ட் போடுறான், தம்பி நாம் தமிழர் ஆட்சி அமைஞ்சாலும் நீ அரசு ஊழியர்றா அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு புள்ள வந்து பனைமரம் ஏறி இப்படி வந்து பணங்கள் இறக்கி ராஜகோபாலாச்சாரி என்ன வேலையை பார்த்தாப்லையோ அதே வேலைய இவன் வந்து சைலண்ட் ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம வீட்டு பிள்ளைய மட்டும் இந்த வேலை பார்க்கணுமா? இவன் வீட்டு பிள்ளை என்ன தெரியுமா பண்ணுது? சமீபத்தில் ஆனியன் ரோஸ்ட்ல இருந்து ஏலியன் வந்து ஒரு வீடியோ பேசியிருக்காப்புல. அவர் வந்து ஏதோ ஒரு பணியாக வந்து ஒரு ஏரியா போகிறாரு. பார்த்தா அது வந்து ஒரு ஹோட்டல் அது மாதிரிலாம் இருக்கிற இடமா. அதை கிராஸ் பண்ணி போகிறப்போ ஒரு பையனை பார்க்குறாரு. பார்த்துட்டு இவன் எங்கேயோ பார்த்தது போலே இருக்கே அப்படின்னு என்னைக்கு போய் பக்கத்தில் பார்க்குறாரா நம்ம சீமானோட மூத்த பையன். அவருக்கு ஒரு பையன் தானடா? இல்லைண்ணா ஒரு மூத்த பையன் ஒருத்தர் இருப்பார்ல, அவரு பையன் இல்லடா, ஒரே ஒரு பையன் மாவீர பாப்பா சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான், அதான் ஒரு பையன். மூத்தவன் இருக்கிறாரா இல்லையா அவர் வீட்டில்? மூத்த பையன் இருக்கான், ஒரு பையனான்னு தெரியல. அது விட்டுருங்க. அவர் வந்து அப்பான்னு தானே கூப்பிடுறாரு, அவர் வந்து பையன் தானே அறிமுகப்படுத்தி பொதுவில் பேசுறாரு. நான் அந்த இதில் சொல்கிறேன் நான். சரி, அவங்க வீட்டில் இன்னொரு பையன் இருக்கிறாப்புல இல்லை, அந்த பையன் வந்து ஃபாரினர்ஸோட செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கேக் கட்டிங் செலிப்ரேஷன் நடக்குது, ஃபாரினர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. என்னன்னு விசாரித்து பார்த்தா தான் தெரியுது, அவர் படிக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூலில் இந்த வெளிநாட்டு தூதர்களோட பசங்க, இந்த வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட பசங்கள்லாம் படிக்கிறாங்களாம். அப்படி ஒரு தூதர் வீட்டு பையனோட பிறந்த நாள் ஃபாரினர்ஸோட இவர் வந்து அங்கே கேக் கட்டிங் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ இவன் வீட்டு புள்ளானா மட்டும் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிப்பார், ஃபாரின் டெலிகேட்ஸோட வந்து பிள்ளைகளோட பழகுவார். நம்ம வீட்டு பிள்ளைங்க இங்கே பணம் மரம் ஏறிட்டு இருக்கணுமா? என் புள்ள படித்த புள்ள தம்பி, படித்தவங்களோட சேரும். படிக்காத புள்ள மரம் தானே ஏறனா? படிக்காத புள்ள என்னவோ அதை அப்படி போக விடுது தம்பி. அது யார் எங்கெங்க எப்படி எதாவது இருக்கோ அது அங்கங்க அப்படி எப்படி இருந்தாலும் தம்பி நல்லது. ஆண்டவன் படைப்புல அது அப்படிதான் இருக்கணும். அதாவது அப்படிதான். அது எது தம்பி, இந்த உலகத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, எதையும் போய் கேள்வி கேட்காதீங்க அப்படின்ட்டு போடுவாங்க இடத்துல. அப்ப இவன் வீட்டு பிள்ளைய இவன் எல்லாம் சொகுசா சுகபோகமா வாழ்ந்துக்கிட்டு தோல் மேல ஏறி நின்று அப்போ கேட்குறவங்க அதை மட்டும் நீ பஞ்சர் பண்ணுவேன்னா அப்போ இவன் யாருக்கான ஆளுங்கிறத பார்த்துங்க. இது இந்த கான்டெக்ட் எடுத்து இவ்வளோ தூரம் உட்காந்து எதுக்கு பேசணும்னா, இவன் பேசுறதெல்லாம் கொள்கைக்காகலாம் கிடையாது, இவன்ட்ட அரசியலுக்காகலாம் கிடையாது. இவன்ட்ட பேசுறதுக்கு அரசியலோ கொள்கையோ தத்துவமோ எதுவும் கிடையாது, வாய் மட்டும்தான் இருக்கு. ஆமாம், ஒரு டீனேஜர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி துடுக்கா பேசுறது, இப்படி வந்து பேசுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட். இவர் ஏதோ திராவிட எதிர்ப்பு அரசியல் பேசுறாரு, இவர் வந்து இந்திய தேசியத்தை எதிர்த்து பேசுறாப்புல, அதெல்லாம் ஒரு இல்ல அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டோம். இவன் பேசுறது கார்பரேட் எதிர்ப்பு அரசியல் கிடையாது, அதுவும் ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்றான். இவன் பேசுறது அரசியலே கிடையாது. சும்மா எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு இந்த கூஸ் பம்ப் கிரியேட் பண்ணுவதற்காக என்ன தேவை மேடல பெனாத்திட்டு போயிடுறது, அது எதையுமே அவன் லைஃப்ல ஃபாலோ பண்ண மாட்டான். அதெல்லாம் சும்மா தோல் மேல ஏறி நின்று அது இல்ல. இவன் பேச்சை கேட்டுட்டு போய் நீங்க உருப்படாம போயிடாதீங்க, அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். அவன் எல்லாத்தையும் பேசிவிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான். அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ எதையும் யூஸ் பண்ணாம சுய பிரசவம் பாக்குறேன். நீ தெரியுமா, ஒருத்தன் சுய பிரசவம் பார்த்து ஒருத்தவங்க இறந்து போயிருக்கிறாங்க வீட்லயே. ஆமா, இன்னொருத்தன் ஒரு பையன் எங்கேயோ ஒருத்தன் கொடைக்கானல்ல எங்கேயோ சுயமா மருந்து ஏத்திக்கிறேன்னு சொல்லி அவனும் செத்து போயிட்டான் மருந்து ஏத்தி. இந்த சுயங்கிறதுக்குள்ள எல்லாரையும் கூட்டி சுயத்துல தள்ளி பல பேரை போட்டு தள்ளிட்டு இருக்கானுவான். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம அந்த மரம் மண்டை சொல்லிட்டு போயிடுவான். அந்த மாதிரி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம தயவு செஞ்சு அறிவுபூர்வமா செயல்பட்டு பகுத்தறிவா செயல்பட கருத்துங்க, அதுதான் சொல்றது. நச்சாலி வராது.